Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க friends. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பிரியாணினா இதுதாங்க பிரியாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 5 கிராம்பு 4 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய ஸ்டார் பூ, பிரியாணி இலை, ரோஸ் முக்கு, ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், குறுமிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா முந்திரி பருப்பு ஒரு 10-12 உள்ள சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதைய பவுடர் பண்ணி இப்ப எடுத்தாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு பிரியாணிக்கு தேவையான பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 துண்டு இஞ்சி, 8-9 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 6 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி அளவு புதினா தழை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட குறைய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இதை கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததா ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அடுத்ததா ஒரு 5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நமக்கு பிரியாணிக்கு எண்ணெய் நெய் எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நம்மளோட பிரியாணி. சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணியில கிராம்பு 1, பட்டை ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. அடுத்ததான் நம்ம 2 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல ஆகட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கலாங்க. பிரியாணி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிரியாணிய. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்த்துருக்கலாங்க. நீங்க மட்டன் பிரியாணிக்கும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். சிக்கனுக்கு பதிலாக மட்டன் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ ஒரு தக்காளிய நீளமா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. இந்த பிரியாணியை இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடரும் உள்ள சேர்த்துட்டு இது கூடவே மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. வெயிட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பிரியாணிக்கு தயார் பண்ண பவுடரா நீங்க அதிகமா கூட அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பிரியாணி செய்யும் போது அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ உள்ள சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்க 1 கிலோக்கு கூட இந்த மாதிரியே செஞ்சு பார்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும்.
இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இத இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. சிக்கன்ல நம்ம மசாலாவெல்லாம் கரெக்டா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. நீங்க 1 கிலோ 2 கிலோ சிக்கன் சேர்த்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியே இதே மாதிரியே நீங்க மசாலா சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப சூப்பர் டேஸ்டாவும் உங்களுக்கு வந்துடுங்க. இப்ப அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு சிம்ல வச்சுட்டு 1 கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் நல்லா சிக்கன்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததா 1 டம்ளர் அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்குள்ள ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு கிளறி விட்டுருங்க. இது ஒரு 7 இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க. நமக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு கிடைக்கும். இப்ப பாருங்க, ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததா இப்ப நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் 3 டம்ளர் அரிசி, கிட்டத்தட்ட 1/2 கிலோ அரிசியை 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இத நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. தண்ணி அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நீங்க பிரியாணி அரிசி, பாஸ்மதி அரிசி, இல்ல சாப்பாட்டு அரிசி, சீரக சம்பா அரிசி, இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எந்த அரிசி சேர்த்து செஞ்சீங்கனாலுமே உங்களுக்கு இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அவ்வளவு சூப்பரா வருங்க. அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அரிசிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 3 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கிறேங்காட்டியும் 6 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்க போறேன் இன்னைக்கு. இப்போ 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மேலால மல்லித்தலை கொஞ்சம், புதினா தலை கொஞ்சம் தூவி விட்டுருங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வேக விட்டுறலாங்க. இப்ப பாருங்க, 3/4 வாசி அளவுக்கு வெந்தாச்சு. இப்ப ஒரு கிளறி விட்டுருங்க. நீங்க குக்கர் மூடி போட்டு கூட விசில் விட்டு வேணாலும் வேக வச்சுக்கலாம். குக்கர் மூடி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 3/4 வாசி வெந்துருச்சு. இது ஒரு கிளறி விட்டு அப்படியே அந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மேல ஒரு வெயிட் கொடுத்துக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, நமக்கு ரொம்ப சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பரா வந்திருக்கும். செம்மையா ஸ்மெல் வருதுங்க. அப்படியே எடுத்து ஃபுல்லா சாப்பிடலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு கமன்னு ஸ்மெல் வருது. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணியா உங்க வீட்டுல நீங்களும் மறக்காம செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபியா இருக்கும். சோ இத உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.